என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் மேப் நம்பர் 67 பார்க்க போகிறோம். மேப் நம்பர் 66 வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி மேப் எல்லாமே ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மேப்ல இருந்து பார்க்கும்போது ஜாகிரபி என்ன அவுட்லைன் அப்படிங்கிற நமக்கு தெளிவாகவே புரியும். வாங்க மேப்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயம் இது அப்படியே ரிவைஸ் மனப்பாடம் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம்ல. நாகப்பட்டினம்ல 2 இது இருக்கு. ஒன்று கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம், என்னது கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம். இன்னொன்று கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். 2 சொல்லாமா? நாகப்பட்டினம் என்ன இருக்கு, கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம், இன்னொன்று கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். நாகப்பட்டினம் 2, ஓகேவா? அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம், என்னது வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். 2 சேர்த்து சொல்லிடலாமா? நாகப்பட்டினம் என்ன இருக்கு, நாகப்பட்டினம்ல கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம், நாகப்பட்டினம் 2 இருக்கு. முடிஞ்சா? அப்படியே கீழே வந்தோம்னா தூத்துக்குடியில வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்தா தூத்துக்குடி, திருநெல்வேலியில 4 இருக்கு. அதுல முண்டந்துறை களக்காடு நமக்கு தெரியும். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம், கங்கை கொண்டான் புள்ளிமான்கள் சரணாலயம், நெல்லை வனவிலங்கு சரணாலயம். ஓகேவா? இந்த அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? நாகப்பட்டினம் எத்தனை பார்த்தோம்? 2. என்னென்னது, கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். அப்படியே கீழே வந்தா தூத்துக்குடியில என்ன பார்த்தோம், வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தா திருநெல்வேலியில 4 என்ன பார்த்தோம், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம், கங்கை கொண்டான் புள்ளிமான்கள் சரணாலயம். அதுக்கப்புறம் என்னது, நெல்லை வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா? அப்படியே இங்கிட்டு போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். இது ஈஸி. கன்னியாகுமரி என்னது, கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். அப்படியே மேலே போனா விருதுநகர்ல என்ன பார்த்தோம், மலை அணில் சரணாலயம். ஆல்ரெடி பார்த்தோம், மலைகள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். மலைகள் பார்க்கும்போது வருஷநாடு மற்றும் ஆண்டிப்பட்டு மலை கொண்டுகள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். விருதுநகர்ல மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் பார்த்தோமா? அப்படியே மேலே போனா தேனியில மேகமலை வனவிலங்கு சரணாலயம். தேனியில என்னது, மேகமலை வனவிலங்கு சரணாலயம். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா திண்டுக்கல்ல கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? நாகப்பட்டினம் 2 என்னன்னா, நாகப்பட்டினம்ல கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா? அப்படியே கீழே வந்தா தூத்துக்குடியில வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். அப்படியே கீழே வந்துச்சோம் சொன்னா திருநெல்வேலியில முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் கங்கை கொண்டான் புள்ளிமான்கள் சரணாலயம், நெல்லை வனவிலங்கு சரணாலயம். அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். அப்படியே மேலே போனா விருதுநகர்ல மலை அணில் வனவிலங்கு சரணாலயம். அப்படியே மேலே போனோம் சொன்னா தேனியில மேகமலை வனவிலங்கு சரணாலயம், திண்டுக்கல்ல கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து கோவையில இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். கோவையில என்னது, கோயம்புத்தூர்ல இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். நீலகிரியில முதுமலை வனவிலங்கு சரணாலயம். ஈரோட்ல 2 சத்தியமங்கலம் தந்தை பெரியார். என்னென்ன ஈரோட்ல 2 சத்தியமங்கலம் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் வடகாவிரி தென்காவிரி வனவிலங்கு சரணாலயம். ஓகேவா? இப்போ இந்த பகுதியில் மட்டும் ரிவைஸ் பண்ணலாமா? கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனால் விருதுநகர்ல மலை அணில் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனோம் சொன்னா தேனியில மேகமலை வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா திண்டுக்கல்ல கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனால் கோயம்புத்தூர்ல இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே நீலகிரியில முதுமலை வனவிலங்கு சரணாலயம். அடுத்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஈரோட்ல சத்தியமங்கலம் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளில் வடகாவிரி தென்காவிரி வனவிலங்கு சரணாலயம். ஓகேவா? இது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது பொறுத்துக்களை உங்களுக்கு 4 வனவிலங்கு சரணாலயம் கொடுத்துட்டு எந்தெந்த மாவட்டங்கள்னு கேட்கலாம். அதை நம்ம பொறுத்த வர மாதிரி இருக்கும், தவறானதை கண்டறிக்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப்ல 67th மேப்ல என்ன பார்த்தோம்,
தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய வனவிலங்கு சரணாலயங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்தோம்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் 2 என்னன்னா கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா தூத்துக்குடி. தூத்துக்குடியில் வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம்னா திருநெல்வேலியில் 4 இருக்கும். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து கங்கை கொண்டான் கருப்பு மான்கள் சரணாலயம், கங்கை கொண்டான் புள்ளி மான்கள் சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம்னா 4வதா நெல்லை வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா? அப்படி இந்த சைடு இருந்தால் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா விருதுநகரில் மலையானில் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா விருதுநகர் அப்புறம் எங்க தேனியில் மேகமலை வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா திண்டுக்கல்னால கொடைக்கானல் பழனிமலை. அப்போ வந்து கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நீலகிரியில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து ஈரோட்டில் தந்தை பெரியார் மற்றும் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து இங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் வடகாவிரி தென்காவிரி வனவிலங்கு சரணாலயம். கண்டிப்பாக அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன்ப்பா. ஃபர்தராக அடுத்த மேப்பில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.